போற சரக்குல உள்ள உள்ள வந்துட்டு வர்றானே இரு சொல்றவும் மகுத்தா குத்துறேனா உள்ள வச்சு அப்புறம் ஆடுறதுக்காரர அதுல பாருங்க எப்பா உன் சாமான மட்டும் பாரு முகத்தை பாரு நீ கீழே குடிச்சிட்டு பாக்குற தொங்குறது வேணுமா ஏன் மேக்கப் வேணுமா கீக்கப் வேணுமா உனக்கு அதோட இருந்து 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினா அதோட அடங்கி நின்னுக்கா ஆமா அடுத்த பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாத நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம் பெட்டிக்காரர நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம் எதை கட்டிட்டு போறியா அட திறமைய காட்டிக்கொண்டு காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை மனசுல வச்சிருக்கேன் மனசுல வெக்கமா இருக்கு அத மூடாத நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம் ஒருத்தர் மனசுல வச்சிருக்கேங்க யாருமா அவரு ஒரு பார் மனசுல அவர் பேர் சொல்ல கட்டிக்கிற பிறகு பேர் சொல்லலாமா நான் பேர் சொல்ல மாட்டேங்க நான் அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்றேன் கேக்குறீங்களா நாங்க எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறோம் தெரியுமா அவர் சொடிக்கிளியங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியோனே வந்து நில்லு கண்ணி கீழிரா காத்தி கிடக்கு கண்ணுறங்காம பட்டு கிளியே நீ கட்டி கொள்ளு தொட்டு காலந்தோடு மெட்டு சொல்லு ஏவட்டு கிளியே நீ கட்டி கொள்ளு தொட்டு காலந்தோடு மெட்டு சொல்லு அல்லாம கொள்ளாம என்ன சத்திராஜ் அச்சந்த கிளி போதத்திலே அவத்தைக்கு சொல்லு அவத்தை காலந்தோடு நெட்டு சொல்லு போனது போகட்டு போனபடி சொல்வது கேளர் உள்ளபடி பொய்யாக போனது மெய்யாக்கி காட்டன் அச்சந்த கிளி போதத்திலே
சூரியனே ஏறிதடி சுந்தரியே முந்திரியே அவருக்கே வெளுமடி மலைய பொடுங்க நல்லவடி வந்து அப்புறம் கெழுந்த உள்ளவடி மாலைய போடுங்க நல்லவடி அது அப்போரும் ஏழுங்க உள்ளவடி மார்கழி மாசம் போகத்துக்கு மாலைய தோரண மாத்திரண்டி மச்சான நெஞ்சோட ஒன்னாக செட்டி தொடித்திலே பக்கத்திலே சொந்தத்தில் போகத்திலே பள்ளி கிளிதான் காத்து கிழங்கி பட்டு கிளியே நீ கட்டிக்கொள்ளு அதொட்டு கலந்தோடு வெட்டி செல்லி பட்டு கிளியே நீ கட்டிக்கொள்ளு பட்டு கலந்தோடு வெட்டி சொல்லு மெட்டி சொல்லி தொட்டி கலந்தோடு மெட்டி சொல்லி பெட்டிக்காரர ஆஹா நான் என்ன கிழந்த குறைச்சது ஆள்ல குறைச்சலா அழகுல குறைச்சலா மண்டையில குறைச்சலா மண்டையில குறைச்சல தொண்டை தொண்டை உங்க தொண்டையில குறைச்சல குறைச்சல இல்ல உங்க வேணும் அதுக்கு மேல அடக்கு பண்ணா வர்ற இன்னொருத்திய வேலைக்கு வச்சிருக்காருங்க வருவா பாருங்க வரட்டும் தெய்வம் சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே கறிக்குழம்பு நமதி மீன் குழம்பு நமதி உங்களுக்கு மண்டபம் இல்ல சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே சின்ன பொண்ணு வேணுங்களா பெரிய பொண்ணு வேணுங்களா பொண்ணு வேணுங்களா பெரிய பொண்ணு வேணுங்களா இல்ல ரஜினி சத்யராஜ் மாமா சொல்லுங்க மாமாவா நான் என்னத்துல குறைச்சலா இருக்கேன் உண்மையில சொல்றேன் இருக்கு உனக்கு வெறும் ஏந்திடி உண்மையிலே அது என்னத்தை மார்க்கெட்டை கட்டிக்கிட்டு இருக்கு சும்மா கும்பல நான் எப்படி வந்தாலும் நீங்க என்னத்தான் ரஞ்சனி வீட்டு பேரான குருவர்னு பாக்குறீங்க என்னத்தான் உங்க நோக்கம் பூரா ரஞ்சனி வீடே தான் இருக்கு அது சரி அடியே 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 அண்ணே கலைக்குமாருண்ணே அது இன்னமும் தெரியலண்ணே அப்பா வராங்க அப்பாவால ஒண்ணுமே செய்ய முடியல மாவு இப்ப வயசான காலத்துல என்னை சேர்த்து வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல ரொம்ப பால் பத்தலைன்னா என்ன பண்ண வச்சா நடத்த போகுது அதுல எவ்வளவு இருக்கோ அதானே வரும் அங்க என்ன போட்டாலும் வராது இங்க பாருமா பால் பத்தலைன்னு வச்சுக்க பேசாம இல்ல கொண்டே சென்னைக்கு போட்டு வரீங்களா மறுபடியும் பால் நிறைய நீ என்னதான் போட்டானா சரி அங்க வத்து மாடுதான் இது வத்து மாடா ஓ இது சொத்த மாடா இது நான் அதுதான் சொல்லுங்க ஏண்டி அந்த அளவுக்கு அடியே உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா வருது ஏண்டி அழகுனா அழகு இவள் அல்லவோ அழகு இவள் அல்லவோ ஆச்சரியமா அப்படி இல்லடி பெண் என்றால் இவள் அல்லவோ அதெல்லாம் போடக்கூடாது ஒரு உனக்கு இருக்க மார்க்கெட்டு ஏறுதுடி நல்லா கடி பொம்பளை என்னதான் வந்து அச்சமட ஞான பகிர்ப்பு உனக்கு இருக்கா பைப்பு மட்டும் பத்திரமா இருக்குடி உன் பைப்பை கொண்டே குப்பையில போடு ஏண்டி அந்த என் பைப் திரும்பினா தண்ணி உடனே சேச்சே அதெல்லாம் உன் பழக்க வழக்கமே சரியில்லை நினைக்கிற மாதிரி இல்லடி ஏண்டி அது என்னமோ தெரியல கொஞ்ச நாள் அவன் ரொம்ப நாள் ஆச்சு துரு பிடிச்சு போய் திரும்ப பூரா வந்து வீட்டுக்கு டேங்க்ல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடலாம் பைப்பு சும்மா துரு பிடிச்சு போய் கிடக்கு
நீ கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து பாலிஷ் பண்ணினா அப்படி கடி காலில் வச்சு ஒரே நசுக்குன்னு வச்சுக்கவே அது திரும்ப நல்லா இருந்தா ஒழுங்கா இருக்கும். இல்ல அப்படின்னா துரு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கவே அது அமைங்காத துருவா போயிடும். அது மாதிரி வேணா மிதிச்சு பார்க்கவா? அதுக்கு என்னன்னா நீ என்ன செய்யணும், காலை மிதிக்கணும், காலை தூக்கணுமா இல்லையா? இல்ல நான் வந்து காலை வச்சு நசுக்கணும்னு சொல்லுது. காலை நசுக்கணும்னா அந்த பிள்ளை அப்படியே வச்சு நசுக்கணும். ஆடாண்டுக்காரர் காலை தூக்கிட்டு துரு பூச்சுன்னு சொல்றா. துரு பிடிச்சிச்சுன்னா உனக்கு காலை வச்சு அமைக்க படம்னு வச்சுக்கோங்களேன். துரு பிடிச்சி நரப்பு துரு பிடிச்சி போச்சுன்னா அமைக்கி போயிடும். இல்ல நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், சேதனம் இல்லாம இருந்துச்சுன்னா. ஆனா உசுறு போச்சுன்னா அது நமக்கு பொறுப்பு இல்ல. ஆமா ஏய் முகரை பாரு, கீழே பாரு. சரி நீ அம்மா முன்ன பின்ன பாத்திருக்கியா? வந்துட்டாப்ல ஆமாடி. சரி இல்ல நீ அம்மா இது வரைக்கும் பாத்துக்கியா? பார்த்ததில்ல. அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. ஏய் என்னடி சொல்ற? அப்பா என்னை சேர்த்து வச்சிருக்காரு. எதுக்கு? வேலைக்கு. வேலைக்கு. அப்பா அம்மாவை பார்க்க கொஞ்ச நேரத்துக்குள்ள என் கொலையே ஆடி போச்சுடி. இருந்த தாடி அது இருக்குடி. இருக்கா? ஆமா. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல. சரி நீ அம்மா இது வரைக்கும் பார்த்தது இல்ல, நான் முன்ன பின்ன பார்த்திருக்கேன். அதனால ரஞ்சனி என்னடி இது வரைக்கும் எது வரைக்கும்? இது வரைக்கும் நான் பார்த்தேன். இது வரைக்கும் நல்லா போடுற வார்த்தையில நாம நல்லா தான் போடுன்னு பாக்குறேன். அந்த வேலைக்கு நான் ஒத்து வர மாட்டேன். ஆமா நானா மாறுற பொழப்பையும் கெடுக்கலாம் பாக்குறேன். உன் தங்கச்சி நல்லா இருக்காது. உன் தங்கச்சி நல்லா இருக்கா? ஏன் தங்கச்சி உனக்கு சின்னம்மா தான் பிடிக்கும் கேள்விப்பட்டேன். என்ன பிடிக்காரு? அவ சின்னம்மா தான் பிடிக்குமா? அம்மா கூப்பிடுவான். அம்மா ரெடி காட்டுக்கு போமா? அம்மா நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. மங்களம் உண்டாக முடியல கதையை கெடுத்தா எல்லாரும் குண்டானவங்க எல்லாம் ஒல்லி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு கவலையா நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் தான் ஏதோ நல்லா ஆட முடியும். வந்துட்டு என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. போதும் போதும் போதும். அவளுக்கு மார்க்கெட். ஏய் யார் நீ? ஊர் என்ன? உன் பேர் என்ன? என் பேரா? யார் நீ? புதுசா வந்துட்டு ஊட பேசிக்கிட்டு இருக்கா? உங்க அப்பா. அப்படியா? உங்க அப்பா எனக்கு தாமா எல்லாம் எடுக்க கூட. ஆமா ஆமா உலகத்துல பாரு அவருக்கு பெண்களே கிடைக்கல, உனகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க போறாரு. எல்லாத்துக்கும் எனக்கு தாமா. அப்படியா? அப்படியா? உன் ஊர் என்னடி? உன் பேர் என்னடி?
என் ஊர் தானம்மா, என் பேர் காமினிமா. காமினியா? நல்ல பேரா இருக்குல்ல. பார்த்து யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்கள்ட்ட மட்டும் புள்ள குட்டிகள்கிட்ட காமிச்சாத உன் திறமைய. சரி இருக்கட்டும், நல்லா பாக்குறதுக்கு கட்ட 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 நாட்டுக்கிட்ட நாட்டுக்கிட்ட இன்னைக்கு இந்த மாட்டுக்கிட்ட. சரி ரெடி. பாக்குறதுக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த ஆண்கள்லாம் பெண்கள் வேஷம் போட்டு வந்தா பெண்கள் நாங்கெல்லாம் தோத்து போயிடறோம் இல்லையா? உன் நடை இலகும், உன் இடை இலகும், உன் சடை இலகும். சரி, பெண் என்றால் இவள் அல்ல ஓப்பெண். அசியம் பேசாதீங்கம்மா. சரி, யாரை பார்த்து ஆச்சரியம்? ஏண்டி உன்னை தூக்கி சொல்லும் நீ என்ன அப்படி பேசுகிறீங்க? வா 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 வா, கீழே போடு, ஆடைய மாத்து. ஆமா, பாக்குறது ரொம்ப நல்ல பெண்மணியா இருக்க. எங்க அப்பா வந்து பெரியவர், ஆரம்பத்துல இவ்வளவுதான் வச்சிருந்தாரு. ஒரு நல்ல திறமையா வேலை எனக்கு துணையா இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி எடுத்து பேசக்கூடாது. நான் என்ன பேசுறேன்னு அதுக்கு ஊம் போடணும். நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? இப்ப நீ வந்திருக்க, எங்க அப்பா பாதி சமத்துக்கு மேல பால் கேட்பாரு. அவருக்கு என்னடி பண்ண போற? இவனை கூட்டிட்டு போயிருவேம்மா. எதுக்கு? பால் கறந்து அவளையாண்டி நீ பாரு, எங்க அப்பால நீ பத்திரமா வச்சுக்கணும். என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பெரியவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவங்கதான் சம்பாரிச்சாங்க, அவங்கதான் வீடு கட்டினாங்க, அவங்கதான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. ஆனா கடைசி காலத்துல அவங்களுக்கு தேவை என்ன? வெத்தலை பாக்கு தேவைப்படும். வெத்தலை பாக்கு தேவைப்படும், நல்ல உணவு தேவைப்படும். என்ன உண்ண உணவு உடுத்த உட இருக்க இருக்கணும். இதெல்லாம் தந்து அவங்களை காத்தா அவங்க வாழ்த்துவாங்க நம்மள. அதனால பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும். ஆமா, நீங்க 5 வயசுல இருந்து அரியா பருவத்துல யாரையும் நீங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்களா? அப்படியா? ஆமா, நான் கேள்விப்பட்டேன். அது நெசமா பொண்ணு என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நீங்க பாட்டுல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் டக்குனு புரிஞ்சுக்கிறோமா? அதத்தான் சொல்ல போறேன். இப்ப பேசிக்கிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா, இந்த இடத்துடைய அழக பத்தியா? ஆகா, மயில் ஆடுது, குயில் பாடுது, மான்கள் குதித்து ஓடுது, மரங்கொத்தி பறவைல டக் டக் என்று ஓசைப்படுது. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணு சேர அழகு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆடணும் பாடணும், ஆடணும் பாடணும், கொண்டாடணும். அதனால ஆடி பாடி விளையாடணும். எப்படி விளையாடணும் தெரியுமா? இந்த இடத்தை பார்க்கும்போது மத்தால கொட்டுதடி மனசு, அது மல்லியப்ப மணக்கிற வயசு. மத்தால கொட்டுதடி மனசு, இது மல்லியப்ப மணக்கிற வயசு. மத்தால கொட்டுதடி மனசு, அது மல்லியப்ப மணக்கிற வயசு. ஒரு குட்டி இருக்கு, தெரியா அது எந்த நமக்கு. மத்தால கொட்டுதடி மனசு, இது மல்லியப்ப மணக்கிற வயசு. மத்தால கொட்டுதடி மனசு, அது மல்லியப்ப மணக்கிற வயசு.
அடேங்கப்பா உண்மையிலே சேர்ந்திருக்கோம், சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். உன்னை என்னமோ தேடி வர்றாங்கடி. அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த பாடலை பாராட்டி அதை சொன்னா இரு அந்த பாடலை பாராட்டின்னு சொன்னாங்களா? எதையுமே விசாரிச்சுக்க நல்லா, எதுக்கு கொடுத்துருக்கீங்க? சரி, அன்பளிப்பா கொடுத்துருக்காங்க, புரியுதா? அன்னார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு செய்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். முதல்ல யாரா காடுடைய காடுடைய உடையப்பன் அன்னார் அவர்கள் இங்கே அன்பளிப்பு செய்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடியே பெண்களுக்கு உரிய விளையாட்டு என்னடி? பெண்களுக்கு உரிய விளையாட்டு என்ன? கும்மிமா. ஆண்களுக்கு உரிய விளையாட்டு ரம்மிமா. ரம்மினா என்னடி? ரம்மினா குப்புற போட்டு மல்லாக்க போட்டு விளையாடுறோம். அப்படி ஒண்ணு இருக்காடி, குப்புற போட்டு மல்லாக்க போட்டு. சரி இருக்கட்டும். அடியே பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? புள்ள பெக்கிற வேலை. என்ன அருமையான வேலை. அதான் இருக்கட்டும், நல்ல பிள்ளை. சரி இருக்கட்டும். பெண்களுக்கு ஓயாத வேலை குழந்தை பெத்துக்கிட்டே இருந்த அந்த உலகம் தாங்குமா? வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே. வாழ்க்கை என்பது யாவாடும், அதில் மரணம் என்பது வரவாடும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா போகட்டும் போடா, இந்த பூமியிலையால் வாழ்ந்தவன் யாரா? போனால் போகட்டும் போடா. வந்தவர்கள் எல்லாம் தங்கிவிட்டா மண்ணில எதுக்கு? புள்ள பத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமாடி, புரியுதா? பெண்களுக்கு 2 குழந்தை இருந்தா போதும். நான் இது வரைக்கும் 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன், இன்னும் குழந்தையே இல்லம்மா. குழந்தைய பெத்துக்க அடுத்து உலகத்துல மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா மழலை செல்வம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை செல்வம். ஒரு கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணிட்டு நம்ம போறோம்னு வச்சுக்க, உன் புருஷன் உனக்கு காதல தோடு ஓட்டானா, ஒட்டியானம் போட்டானா, அது ஓட்டானா, இது ஓட்டானா கேட்க மாட்டாங்க. எத்தனை புள்ள அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம சொல்லணும் 5 பேரும் கல்யாணம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணா எப்படி புள்ள போறாங்க? அதனால நம்ம என் புருஷன் ஒரு புள்ளுதான் அடிக்கிறாரு. ஓம் புருஷன் என்ன நீ 2 வாங்கி கொடு. ஏண்டி அவன் 1 அடிக்கிறதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் குடிச்சு விட்டு குப்பை அடிச்சு படுத்து கிடக்குறான். நான் பக்கத்து வீட்டுல ஓம் பொழப்பு சரியா புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும் முடியும். புருஷனை இந்த மாதிரி நீ புருஷனை சரியா வச்சுக்கிட்டா நீங்க போக மாட்டான். நான் முடிச்ச மாப்பிள்ளனா நாடறிஞ்ச மன்னவன்னா போடுற ஓட்டுல வீட்டுல இறங்கணும். நம்முடிச்ச மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்னவன்னா போடுற போட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழ வீட்டுக்குள்ள அவங்களை கட்டி வாய்ப்பத்தி நின்று நிக்கிறேன். நம்முடிச்ச மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்னவனா போடுற போட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழ வீட்டுக்குள்ள அவங்களை கட்டி வாய்ப்பத்தி நின்று நிக்கிறேன். நம்முடிச்ச மாப்பிள்ளதான் நாடறிஞ்ச மன்னவனா
அடேங்கப்பா எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. எனக்கு ஒரு ஆசை. என்னடி ஆசை? நாங்க ராத்திரில இருந்து ஆடுறோம்மா, நீங்க இந்த ஆட்டம் ஆடி அதை நாங்க பாக்கணும்னு ஆசை. இந்த ஆடுறது, இந்த ஓடுறது, பஞ்சு அடிக்கிறது, கொட்டாயை பிரிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. அப்படி நான் அப்புறம் கை நீட்டி புடுவேன் பாத்துக்க. ஆட தெரியலன்னு சொல்லுங்க. இந்த தேவையில்லாம எல்லாத்துட்டையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுனா கை நீட்டி புடுவேன். அதெல்லாம் நான் தான் நீட்டு வந்தா பாருங்க, எல்லாரும் நீட்டு வாங்க. ஜோசியமா பார்க்க உங்களுக்கு என்ன ஜோசியமா பார்க்க வந்திருக்கோம் நாங்க. சரி சரி, ஒன்னும் கண்டுபிடிக்கல, லேட்டா தான் கண்டுபிடிச்சேன். இருக்கட்டும் பரவாயில்ல. அதனால இந்த இடத்துல பெண்களுக்கு உரிய விளையாட்டு ஒரே ஒரு கும்மிய போட்டுருவோம். எப்படி தெரியுமா? ஏ தமிழ்நானே தமிழ்நானே மச்சான் தமிழ்நானே நரே நரே தமிழ்நானே வானமடி பறவையில பச்சி 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 அங்க வரி பறக்குது. இந்த பச்சை எல்லாம் ஒரே வரட்டும். எப்படி வரட்டும் தெரியுமா? என்னடி கும்பல பிள்ளையா லட்சணமா பாக்குறதுக்கு வர நல்ல செகப்பா இருக்க. தலுக்கு புழுக்கணும் இங்க எங்க இருக்கு. இந்த வேறு துணியை மேல போடு.
இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. அருமை, அற்புதம். ஆமா அற்புதம். இந்த வேலை நீ பாக்குறதுக்கு சொன்னதை செஞ்சுட்டு இந்த வேலை நீ பாக்குறதுக்கு என்ன சாப்பிட்ட நீ? நானா அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல நல்லவருக்கு வள்ளுவர் சொன்னாரா? எனக்கு தெரியாத இந்த பாட்டு. நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அதுவா அண்ணா பாடுவாரு. அவர் எனக்கு கோபம், அவர் பேரை சொல்ல கூட எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சண்டை வேணாம், அது அவர் பாடுவாரு, நான் அதை விட்டுருவேன். அவர் பாடட்டும், இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால இந்தடி தோல்ல போடுறி, உன் தோல்ல போட்டு தொலை. அதனால அழகான பச்சைகளை ஆளும், அழகான பத்திகளை ஆளோலோ, அழகான பத்திகளை ஆளோலோ, குறைவுகளை ஆளும், கள்ளமான கூட்டங்களை ஆளும், அழகான லால் 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 லால். தவத்துக்குரிய இடம். தேவர்கள் முனிவர்கள் வருவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து காவலை பார்க்க வேண்டும். ஆமா ஆமா, வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வணங்கி வரவேற்று என்கிட்ட அனுப்பி வைக்கணும். சென்று வாருங்கள். ஆளும் சோ கண்ணுக்கு குளமேது கண்ணுக்கு குளமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குளமேது குளமேது கண்ணா கருணைக்கு இனமேது கண்ணுக்கு குளமேது மின்னுக்குள் பெருமேது கண்ணா அதனால ரொம்ப 2 மணி ஆயிடுச்சு, போயிட்டு வரேன். நாகர் வருவார், நிறைய பாடுவாங்க.
பாருங்க பாலனம் சோ ஹலோ